ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர் உபாஸ்மகே. வணக்கம் நேயர்களே. செய்யும் தொழிலே தெய்வங்கிறதுல தையல் கலையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மானிட பிறப்பின் மகிமையை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களோட பகிர்ந்துவிட ஆசை. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அப்படின்னு தாயுமான சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த மானிட பிறவி அரிதானது, கிடைத்தற்கு அரியது நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கடுத்து என்ன பிறவி கிடைக்குமோ தெரியாது அப்படின்னு அவர் பெருமையாக சொல்லியிருக்கிறாரு. அதையும் ஔவையார் சொல்லியிருக்காரு. முருகப்பெருமான் ஔவையார்ட்ட அரியது என்னன்னு கேட்டதுக்கு, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் வழி திறந்திடுமே அப்படி சொல்லியிருக்கார். அரிய பிறப்பு வாங்கியிருக்கோம். அதுலேயும் கூன் குருடு செவிடு பேடு இப்படி எந்த கோளாறும் இல்லாமல் எல்லா பார்ட்ஸுமே நல்லா இயங்கிக்கிட்டு இருக்குது. அதே சமயம் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது அப்படி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஏதோ ஞானம் கல்விக்கெல்லாம் நான் எங்கே போகிறது, நான் கூட படித்ததில்லை, பட்டம் வாங்கினதில்லை, பள்ளிப்படம் பக்கமே ஒதுங்கினதில்லை அப்படி கூட சொல்லலாம். அதெல்லாம் ஞானங்கிறது கிடையாது. ஞானம் பேசிக், அடிப்படை. ஞானம்னா என்ன? அன்பு இருக்கணும், மனதில் இரக்கம் இருக்கணும், கருணை இருக்கணும், உண்மை, நேர்மை, பொறுமை, பிறர்க்கு உதவக்கூடிய தன்மை, இனியவை பேசுகிறது, சிரித்த முகம், இப்படி எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்தாலே அது எல்லாம் கற்று உணர்ந்ததுக்கு அடையாளம். அதனால் நீங்கள் படிக்கலையே வைக்கலேன்னா நினைக்க வேண்டாம், எல்லாருமே ஹை கிளாஸ் தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி ஞானம் கல்வி எல்லாம் வந்தாலும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. அதுக்கும் தான் தானம் தவம்னா நான் என்ன காசை வச்சுருக்கேன், எங்கே போகிறது அப்படின்னெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. சிரித்த முகம் இருந்தாலே அதே தர்மம்தான். ஒரு பிடி அரிசியை எடுத்து ஒரு புத்தில் வச்சா அதில் ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிடும். அதுவே அன்னதானத்துக்கு ஈக்குவல்னு தான் ஒரு திருமூலர் சொல்லியிருக்கிறார். அதனால் அதுவுமே கஷ்டம் கிடையாது. பசுமாட்டுக்கு ஒரு பழம் கொடுக்குறதும் ஒரு இலையை கொடுக்குறதும் இப்படியெல்லாம் செஞ்சாலே தானம் தர்மம் செய்ததுக்கு தான் அர்த்தம். அதனால் இன்றிலிருந்து நம்ம அரிதற்கு அரிய பிறவி எடுத்திருக்கோம். இப்பிறவியை நல்ல முறையில் பயன்படுத்தி உண்டோம் உறங்கினோம் அப்படின்னு இல்லாமல் நல்லா ஞானத்தை பெற்று திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்து, அங்கே மாணவர்கள் நம்ம எப்போ வருவோன்னு காத்துட்ருப்பாங்க.
தேவர்களும் சரி, கணங்களும் சரி, கந்தர்வர்கள் எல்லாம் நான் முந்தி நீ முந்தின்னு நம்மளை வரவேற்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே மனசுக்கு ஆனந்தமாக இருக்குது. அதனால் எல்லோருமே ஹை கிளாஸு தான். எல்லார்கிட்டையும் எல்லா நல்ல இதுவும் இருக்குது. அதை நம்ம கடைப்பிடித்து நல்லா வாழணும் கேட்டுக்கிறேன். நன்றி நேயர்களே.